வரிசையில் வரக்கூடிய குடிமுறைகள் ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துருப்போம். அந்த வகையில் ரெட்டைக்கைப்பிடி, இந்த ரெட்டைக்கைப்பிடியை 2012 வாக்கிலே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கு அப்புறமாவும் பல முறை கொடுத்துருக்கோம். அதே இப்போ மறுபடியும் ரீகால் மாரி மறுபடியும் செய்ய போகிறோம். என்னென்னா, ஒரு நபர் இப்போ 2 பேர் எதிராக நிற்கிறோம். அங்கே நிற்கும்போது முதல்ல ஒரு குத்து குத்துவாங்க, அதை நம்ம ஏதோ பிடிச்சிடலாம். அடுத்த ஒரு குத்து வரும். அந்த குத்தை எப்படி லாபகமாக பிடிக்கிறது, இதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தை கழட்டுறதுன்றது எல்லா புடியும் கழட்டுற முறை உண்டு. அது மாதிரி புரிஞ்சுங்க. இன்றைக்கி பல பேர் பல தற்காப்பு கலை தெரிஞ்சவங்கன்னா அப்படியே சும்மா அப்படி பிடிச்சிட்டு தள்ளி விடுறது, அப்படி பிடிச்சி அப்படி பண்ணுறது, இதெல்லாம் பாடம் கிடையாது. நாம் நிற்கிற நிலையில் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை யாரும் தொட முடியாது. அப்படிப்பட்ட பாடம் தான் இந்த குத்து வரிசை. நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்து சென்ற மிக அரிய பொக்கிஷமான கலை. இதை நம்ம மேலை நாட்டு கலை உயர்ந்தது, நம்ம இதெல்லாம் தாழ்ந்து நினைக்க வேணாம். நம்மக்கிட்ட இல்லாத விஷயம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. அவ்வளோ பாடங்கள் நம்ம குத்து வரிசையில் பொதிந்து கிடக்கு. போகிற இடம்லாம் கம்போ ஆயுதமாக எடுத்து போகிறதில்ல, வெறும் கையோடு தான் போகிறோம். அப்போது இந்த கை கால்களை பயன்படுத்தி எப்படி நாம் தப்பித்து வருவது, எப்படி நாம் எதிரியை தாக்குவது அப்படின்ற பாடம் தான் இது. அதோடைய ஒரு பகுதி. வாங்க, இப்படி நிற்கிற எதிரிலேருந்து ஒருத்தர் ஒரு குத்து போடுற குத்து கட்டுறோம், அடுப்பு பிடிக்கிறோம். இப்படி பிடிச்சோன்னே அவர் கோவம் வரும். மறுபடியும் என்ன பண்ணுவார், ஏற்று ஒரு குத்து, மறுபடியும் ஒரு குத்து இடது கையால் குத்துறாரு. இதை எப்படி மாதிரி இப்படி பிடிச்சிட்டோம், மறுபடியும் குத்து குத்து. இந்த கட்டு மரம் தான். இந்த கட்டை இப்படி போட்ட முச்சிக்கு அப்படியே மடக்கி அப்படி பிடிச்சினா இது ஒரு புடி. இந்த புடியும் ஒரு வகையான ஏமாத்து புடி தான். இதோடைய உண்மையான புடியை நான் காட்டலை. இது வேறு வகையான புடியும் இருக்குது. அப்படியே எழுதுவாங்க. ஏன்னா பொது வழியில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாடமும் மற்றவர்களால் அபகரிக்கப்படுது. அதனால் நான் எப்போ வேணாலும் நம்மளுடைய பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய நம்ம குழுவுக்கு வந்தீங்கன்னா கற்றுத்தர தயாராக இருக்கிறோம். மீண்டும் குத்து வெளிக்கட்டு, ஓகேங்களா? அது கட்டில் போய் பிடிக்கலாம். பிடிச்ச மூச்சுக்கு யாரையும் ஏற்றி குத்து அது குத்துன மூச்சு அது பிடிக்கிறதும் தெரிகிறது, கையை முறுக்கிறதும் தெரியும். எதிரியை இது ஒரு வகை. இப்போ எதிரி ஏதாவது செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த கால் பிடிக்கும், காலை அழுத்தி பிடிச்சிக்கும். இந்த முறையும் நான் ஏற்கனவே போட்டது தான். இதை மிக விரைவாக எப்படி செய்வது, மீண்டும் ஒரு இது ஒரு வகை. இதுலேயே இந்த புடியை மாற்றி, இப்போ இந்த புடியை நல்லா கவனிங்க. இதில் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, 2 கைகளையும் நான் பிடிச்சிட்டேன். என்னுடைய 2 கைகளும் மாட்டிக்கிது. 2 கால்களில் ஒரு காலை நான் அவர் காலை பிடிச்சிக்கிறேன். அவருக்கு ஒரு கால் மட்டும்தான் பரப்பு நிலையில் ஃப்ரீயாக எடுத்து சேர்த்து இருக்குங்களா? இதில் அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. எல்லாத்தையும் கடகடன்னு ஒரே பாடத்தை நான் கொடுத்துருக்கேன். இருக்குங்களா? இந்த பாடத்தில் 2க்கு 2 கைகள் பிடிச்சிட்டாரு, ஒரு காலையும் பிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே அவர் சிந்தி கயிற்றுறது கொஞ்சம் கடினமான முறை. அது போன்ற பாடங்கள் தான் நம்மளுடைய குத்து வரிசை பாடம். இது போன்ற நுணுக்கமான பாடங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. தேவைப்படுவோர் நேரில் வந்து பயிற்சி பெறலாம். நன்றி, வணக்கம்.